Hi dear students, welcome to Bug Free Infotech channels. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல செகண்ட் யூனிட் பார்க்க போறோம். சாப்டர் 6. சாப்டர் நேம் இஸ் Introductions to Word Processor. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Next topic, editing a documents. Once வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஸோ நிறைய மெத்தட் இருக்குது அதை எடிட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டைப்பிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இன் பிட்வீனில் நீங்கள் வந்து ஒரு வேர்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதோ இல்லை டெலிட் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா ஸோ வைல் டைப்பிங்லேயும் யூஸ் பண்ணலாம். டைப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம இந்த ஆப்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கீஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் கீன்றது யூஸ் பண்ணுவோம், டெலிட் கீன்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, பேக் ஸ்பேஸ் கீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்க கேரக்டர்ஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ஷன் பாயிண்ட் நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கேரக்டர்ஸை வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெலிட் கீ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க கேரக்டர்ஸை டெலிட் பண்ணோம். லெட்ஸ் see the example for that. ஸோ இப்போ இங்கே பாருங்க, எம்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்சர் பிளிங்க் ஆகுது. இந்த டாக்குமெண்ட்ன்ற வேர்டில் எம்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணனா ஸோ அந்த கர்சருக்கு லெஃப்ட் சைடில் இருக்க கேரக்டர்ஸை டெலிட் பண்ணோம், அதாவது யூன்றதை டெலிட் பண்ணோம். சப்போஸ் நான் வந்து டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கர்சர் பிளிங்க் ஆகிறதுக்கு ரைட் சைடில் இருக்க கேரக்டர்ஸை டெலிட் பண்ணோம், அதாவது எம் டெலிட் பண்ணோம். ஓகே, திஸ் இஸ் அ மெத்தட் டு யூஸ் தி பேக் ஸ்பேஸ் அண்ட் டெலிட் கீ. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா சம் வேர்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேர்டை வந்து இன்செர்ட் பண்ணலாம். 2 மோடை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை இன்செர்ட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைப் ஓவர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இன்செர்ட் மோடு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன், வெல்கம் என்ற வேர்டை இன்செர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெல்கம் என்ற வேர்டு டைப் ஆகி ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகி ரைட் சைடில் போய்கிட்டே இருக்கும். திஸ் ஏ இன்செர்ட் மோட். சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஓவர் மோடை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் இன்சர்ட் என்ற கீ இருக்கும் பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்க, நான் இன்சர்ட் என்ற கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா திக் வெர்டிகல் பாராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து வெல்கம்ன்றதை டைப் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க வேர்டை வந்து டெலிட் பண்ணிட்டு ஒவ்வொரு வேர்டாக இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க, நான் இப்போ டைப் பண்ண ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க வேர்டை வந்து டெலிட் ஆகி ஸோ நியூ வேர்டு இன்சர்ட் ஆகுது. திஸ் டைப் ஓவர் மோட். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டைப் ஓவர் மோடை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைப் ஓவர் மோடு சேஞ்ச் ஆகி இன்சர்ட் மோடுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா செலக்ட், மூவ் அண்ட் காப்பி டெக்ஸ்ட். லெட்ஸ் see the first டாபிக். எப்படி வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன் எனி வேர்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணாதான் ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் எந்த ஆப்ரேஷன் சொன்னாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணணும், இல்லை மூவ் பண்ணணும், இல்லை ஃபார்மேட்டிங் பண்ணணும்னாலுமே ஸோ நம்ம எதை வந்து காப்பி பண்ண போகிறோமோ ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா there is a 2 மெத்தட். ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து செலக்ட் பண்ணுற மெத்தட், இன்னொன்று நான் கண்டினியூஸில் செலக்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லுக் அட் திஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூஸாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக செலக்ட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அ கண்டினியூஸ் மெத்தட் டு செலக்ட் தி டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் நான் கண்டினியூஸாக, அதாவது ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணுறது, தேர்ட் லைனை செலக்ட் பண்ணுறது, 5th லைனை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டினியூஸாக இல்லாமல் நான் கண்டினியூஸில் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் இருக்க லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தேர்ட் லைனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். மறுபடியும் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ மவுஸில் இருக்க லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட் மேலே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேர்ட் லைனை செலக்ட் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5th லைனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ மவுஸில் இருக்க லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மேலே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5th லைனு செலக்ட் ஆகிடும். திஸ் இஸ் த மெத்தட் டு செலக்ட் தி டெக்ஸ்ட் இன் நான் கண்டினியூஸ் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ கீபோர்ட் மூலமாக எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எங்கேருந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த இடத்த உங்களுடைய கர்சரை வந்து
மூவ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த தேர்ட் லைனில் ஆஸ் தி டெக்ஸ்ட் அப்படின்ற லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த கர்சரை ஸோ நம்மளுடைய பர்டிகுலர் பிளேஸில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதும் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆகும். திஸ் இஸ் த மெத்தட் டு செலக்ட் தி டெக்ஸ்ட் பை யூசிங் தி கீபோர்ட். நெக்ஸ்ட் மெத்தட் மவுஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எங்கேருந்து செலக்ட் பண்ண போறீங்களோ அந்த வெத்த கர்சரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ மவுஸில் இருக்க லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டுட்டு வாங்க. டெக்ஸ்ட் மேலே ட்ராக் பண்ணி கொண்டுட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் டெக்ஸ்ட் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ஜஸ்ட் மவுஸில் இருக்க லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் ஹைலைட் ஆகும். திஸ் இஸ் த மெத்தட் டு செலக்ட் தி டெக்ஸ்ட் பை யூசிங் மவுஸ். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ஷார்ட்கட் கீஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணலாம். என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். சப்போஸ் ஒரே ஒரு வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணால் ஸோ அந்த வேர்ட் மேலே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வேர்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் Ctrl+A அப்படின்ற ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். திஸ் இஸ் ஷார்ட்கட் கீஸ் டு செலக்ட் தி டெக்ஸ்ட். Let's see the next topic, moving and copying a text. First one, moving text. Moving text na enna appdin pathana ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு லொக்கேஷன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி ஸோ இன்னொரு லொக்கேஷன்ஸில் பேஸ்ட் பண்ணுற மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் டெக்ஸ்ட். லெட்ஸ் சி ஹவு டு டூ இட். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸை பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நான் மூவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லைனை மூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த லைனை செலக்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நம்ம இந்த வேர்டை மூவ் பண்ணோம்னா ஸோ எடிட்டில் போயிட்டு கட் என்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, Ctrl+X அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த லைன் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் அதுக்கான ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணி கூட அந்த லைனை கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் என்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த லைனை கட் பண்ணலாம். நான் இப்போ கட் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்த நீங்கள் வந்து அந்த லைனை வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டெஸ்டினேஷன் லொக்கேஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, கர்சரை வந்து அந்த டெஸ்டினேஷன் பிளேஸில் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு பேஸ்ட்டு கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, Ctrl+V யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் பிடிக்கலனா உங்களுக்கு வந்து எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்க அந்த லைனை மூவ் பண்ணிக்கலாம். திஸ் எ மெத்தட் டு மூவ் த டெக்ஸ்ட் ஃப்ரம் சோர்ஸ் லொகேஷன் டு டெஸ்டினேஷன் லொகேஷன். நெக்ஸ்ட் டாபிக், காப்பிங் எ டெக்ஸ்ட். ஸோ இந்த டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காப்பிங் டெக்ஸ்ட்டுக்கும் மூவிங் டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிங் டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காப்பிங் டெக்ஸ்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காப்பிங்கை யூஸ் பண்ண போதுன்னா ஒரிஜினல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு டூப்ளிகேட் காப்பியை கிரியேட் பண்ணி ஸோ அதை இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். தட் இஸ் அ காப்பிங். பட் மூவிங் டெக்ஸ்ட்ன்றதுனா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து அந்த சோர்ஸ் லொக்கேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினேஷன் பிளேஸில் வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூவிங் அண்ட் காப்பிங். ஸோ லெட்ஸ் சி த காப்பிங் மெத்தட். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைனை வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த பேராகிராஃபில் லாஸ்ட் லைனை காப்பி பண்ண போகிறேன். காப்பி பண்ணணும்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லைனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் சொன்னேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஒரு டூப்ளிகேட் காப்பியை கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதத்தை அந்த டூப்ளிகேட் காப்பியை வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதத்தை உங்களுடைய கர்சரை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+V. ஸோ தட் இஸ் அ பேஸ்ட் மெத்தட். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. Ctrl+V யூஸ் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீஸ் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+X, காப்பிக்கு வந்து Ctrl+C, அதனுடைய ஐகான்ஸ் அதனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் அண்டுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்கல. அண்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன ஸ்டேஜில் இருந்துச்சோ ஸோ அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேர்டுக்கு போகணும் அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம அண்டுன்ற ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஐகான்ஸ் இது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி இல்லைனா ஷார்ட்கட் கீஸ் Ctrl+Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டு ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். லெட்ஸ் see the next topic, paste special. பேஸ்ட் ஸ்பெஷல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் லைக் ஏ பேஸ்ட்.
ஸோ பேஸ்ட்ன்றது என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காப்பி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்காக பேஸ்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பேஸ்ட் ஸ்பெஷல்ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஸோ உங்களுடைய வேறு அப்ளிகேஷன்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டேபிளையோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அந்த ஃபார்மேட்டிங்கில் தான் வரும், அந்த ஃபார்மேட்டிங் அந்த வேல்யூஸில் தான் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ லுக் அட் திஸ் அப்ளிகேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கண்டென்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சீரியல் நம்பர், நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ். ஸோ இது எல்லாமே போட்டு சம் கண்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பியோ இல்லை கட்டோ ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதில் ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டருக்குள்ளே போங்க. ரைட்டரில் போயிட்டு ஜஸ்ட்டு எடிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆஃபீஸ் கால்கில் என்ன ஃபார்மேட்டில் இருந்துச்சோ ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்க ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேபிள் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். எடிட்டில் போங்க. எடிட்டில் போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் ஸ்பெஷல்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Ctrl+Shift+V ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல்னு கொடுத்தோடனே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னுடைய டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் டிடி லிங்க்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிடி லிங்க்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்க ஃபார்மேட்டில் உங்களுக்கு அது பேஸ்ட் ஆகும். ஓகே, this is a method to use the paste special option. Next topic, help system in writers. ஓப்பன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மெனூஸ் இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப் மெனூஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸில் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த ஹெல்ப் மெனு யூஸ் பண்ணி நம்ம அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்குள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து ஹெல்ப்ன்ற மெனு பார் இருக்கும். ஸோ இந்த மெனு பாரில் போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ஹெல்ப்ன்றது பாருங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டவுட்ஸை வந்து நம்ம அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட்லேயும் இந்த ஹெல்ப் மெனு ஓப்பன் பண்ணலாம். F1 கீயை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் ஆஃபீஸ் ஹெல்ப்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ எதில் வந்து உங்களுக்கு டவுட்டோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் டவுட்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ன்றதை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரோ மார்க்கை பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஓப்பன் ஆஃபீஸ் பேசிக்ஸு, கால்க்கு. ஸோ உங்களுக்கு எதில் டவுட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டரில் டவுட்னா ரைட்டரில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ஸ் வரும். ஸோ இதில் காப்பி பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியலனா COPY அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காப்பி பண்ணுறது அப்படின்ற டிப்ஸு உங்களுக்கு அதனுடைய மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் எ மெத்தட் டு யூஸ் தி ஹெல்ப் மெனு பாஸ். இதில் எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐக்கான் மேலேயும் நம்ம வந்து கர்சரை மூவ் பண்ணும்போது அது என்ன ஐக்கான்ஸ்ன்றது மட்டும் டிஸ்பிளே பண்ணுது. பட் இந்த எக்ஸ்டெண்டட் டிப்ஸ்ன்றது என்ன பண்ணுன்னா ஸோ அது என்ன ஐக்கான்றதை டிஸ்பிளே பண்ணும் ஆஸ் யூஸ்வல். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனை டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள் ஹெல்ப்ன்ற மெனு பாரில் போயிட்டு வாட் இஸ் திஸ்ன்றதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இந்த கர்சரை ஸோ எந்த ஐக்கான்ஸ் மேலே மூவ் பண்ணாலும் அதனுடைய எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் வரும். பின்ற ஐக்கான்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி எந்த ஐக்கான்ஸ் மேலே கொண்டு போனாலும் ஸோ அதனுடைய எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ஆன் பண்ணுறது? ஸோ ஹெல்ப் மெனுவில் போயிட்டு வாட் இஸ் திஸ்ன்றதை செலக்ட் பண்ணாமலே நான் வந்து கர்சரை வந்து ஒரு ஐக்கான்ஸ் மேலே மூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா டூல்ன்ற மெனு பாரில் போனீங்கன்னா ஆப்ஷன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன்றதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரல்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்டெண்டட் டிப்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் உங்களுடைய கர்சர் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கோட வரல. பட் இப்போ நீங்கள் இந்த கர்சரை எந்த ஐக்கான்ஸ் மேலே கொண்டு போனாலும் ஸோ அந்த ஐக்கான்ஸ் என்னன்றதை டிஸ்பிளே பண்ணாமல் ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணும். This is a method to use the help options in OpenOffice Writer. Let's see the formatting text and paragraph. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை நம்ம பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட்டிங்கும் நம்ம வந்து கொடுக்கல அப்படின்னா ஸோ அதனுடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோடோனஸ் அப்பீரியன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோடோனஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு, ஓகே, இட்டாலிக், அண்டர்லைன்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் டைப்பு, ஃபாண்ட் சைஸு. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில்
போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ இந்த 3 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மேட் மெனு பார் கீழே எல்லாமே வந்துடும். லெட்ஸ் see the next topic, changing font style, size and colors. ஃபாண்ட்னுடைய ஸ்டைலு, சைஸு, கலர்ஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. First of all, we have to know what is the font. Fontன்றது பார்த்தீங்கன்னா that is a set of characters in a particular style. சப்போஸ் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வந்து ஃபாண்ட் டெக்ஸ்டினுடைய ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணலாம், அதனுடைய சைஸை சேஞ்ச் பண்ணலாம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்டினுடைய அப்பியரன்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை தான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அட்ராக்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லைக் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஷார்ட்கட் கீஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஷார்ட்கட் கீஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன்லாம் மாற்றலாம் அப்படின்றத நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஓப்பன் பண்ணி ஸோ அதில் சம் டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஓப்பன் பண்ணி நான் இதில் பார்த்தீங்கன்னா சம் டெக்ஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ இதில் போல்டு எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க மோனோடோனஸ்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும். மவுஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம், அப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு கீபோர்டு யூஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து அதனுடைய ஐகான்ஸ் இருக்கு பாருங்க பி. ஓகே, ஸோ இந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த வேர்டு வந்து போல்ட் ஆக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, கண்ட்ரோல் பி அப்படின்றது இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம இதை போல்ட் ஆக்கலாம். ஸோ போல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து இங்கே போல்டுன்ற ஐகான்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா மற்ற வேர்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். ஓகே, திஸ் எ கான்செப்ட் ஆஃப் போல்டு. நம்ம டெக்ஸ்ட்ல வந்து ஏதாவது ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பக்கத்தில் வந்து அப்பியரன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இட்டாலிக் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இந்த இட்டாலிக் என்ற ஐகான்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அப்படிலாம் நம்ம வந்து கண்ட்ரோல் ஐன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து இட்டாலிக் பண்ணலாம். இட்டாலிக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங். மற்ற வேர்டுக்கும் இதுலையும் பாருங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க நான் இந்த ஒரு வேர்டை செலக்ட் பண்றேன், ஃபார்மேட்டிங் என்ற வேர்டை செலக்ட் பண்ண போறேன். ஃபார்மேட்டிங் என்ற வேர்டை செலக்ட் பண்ணிட்டு யூ அதாவது அண்டர்லைன் இது. ஸோ அந்த வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணும், அதாவது செலக்ட் பண்ண வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணா இப்போ பாருங்க நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா அந்த வேர்ட் மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்குது பாருங்க. திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் அப்ளையிங் த ஃபார்மேட்டிங் ஆன் தி டெக்ஸ்ட். ஓகே, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கு. இந்த ஃபாண்ட் டைப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா we can change that font type. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் ஃபாண்ட் டைம்ஸ் நியூ ரோமன்ற ஃபாண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னா we can change it. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாண்ட்டினுடைய டைப்பை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் டைப்பை சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாராகிராஃப் ஃபுல்லாக ஃபாண்ட் டைப் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு எங்கே பாருங்க அதனுடைய ஐகான்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, திஸ் இஸ் அ ஃபாண்ட் டைப் ஐகான்ஸ். ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா ஸோ நிறைய லிஸ்ட் வரும். ஓகே, என்னென்ன ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் இருக்கோ ஸோ ஸ்க்ரோலிங் யூஸ் பண்ணி எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி we can change the text font. ஓகே, let's see that how to change it. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வைக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்க நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் வந்து அந்த ஃபாண்ட் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த மெத்தட் டு சேஞ்ச் தி ஃபாண்ட் ஸ்டைல். நெக்ஸ்ட் ஃபாண்ட்டினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு ஐகான்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஐகான்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டினுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, டிக்ரீஸ் பண்ண போறீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டுக்கு என்னோட ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போறீங்களோ இல்லை டிக்ரீஸ் பண்ண போறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாராகிராஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் டெக்ஸ்ட்டு. ஸோ அதனால இந்த பாராகிராஃப் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ்ன்ற ஐகான்ஸில் இங்கே பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாண்ட்ஸ் வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 12ன்றது தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஃபாண்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 20ன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க இந்த டெக்ஸ்ட்னுடைய சைஸு பெருசாயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் a method to change the font size. நெக்ஸ்ட் ஃபாண்ட் கலர்ஸ்.
ஓகே, சப்போஸ் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ஸ் தான் வரும். உங்களுக்கு டெக்ஸ்ட் பிளாக் கலர் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து வேறு கலர்ஸில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃபுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஏன்னு ஒரு ஐகான்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஐகான்ஸ். ஸோ அந்த ஐகான்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் இருக்கு பாருங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணாமல் ஏக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெட் கலர் சூஸ் ஆயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா ஸோ டேரெக்டாக இந்த ஏன்றதை கிளிக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெட் கலர் வேணாம், வேற கலர் சேஞ்ச் பண்ணால் பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே ஒரு கலர் பேலட் வரும். ஸோ இந்த கலர் பேலட்டில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸை சூஸ் பண்ணி ஜஸ்ட் வி கேன் சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர்ஸ். ஓகே, திஸ் இஸ் a method to change the text color. நெக்ஸ்ட், ஸோ நம்ம இப்போ பண்ண எல்லா ஃபார்மேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது என்ன டயலாக் பாக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபார்மேட் என்ற மெனு பார்க்குள்ள போனோம்னா கேரக்டர்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதை சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கேரக்டர் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கேரக்டர் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்மளுடைய ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம், ஃபாண்ட்டினுடைய டைப் ஸ்பேஸை சேஞ்ச் பண்ணலாம், போல்டு இட்டாலிக் யூஸ் பண்ணலாம், ஃபாண்ட்டினுடைய சைஸை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எஃபெக்ட் கொடுக்கறதோ இல்லை வேற என்ன பண்ணுறதோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, பை யூசிங் திஸ் டயலாக் பாக்ஸ். ஸோ நம்ம இந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர் டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் சேஞ்சிங் கேஸ். நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணிட்டோம் இல்லை ஒரு வேர்டை டைப் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் அதை கேப்ஸ் லெட்டரில் மாற்றணும்னா அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு தான் கேப்ஸ் லெட்டரில் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் சேஞ்சஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இந்த பேராகிராஃபை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஏ பாருங்கள் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு சேஞ்ச் கேஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கேஸ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். சென்டென்ஸ் கேஸ்ன்றதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் இருக்க, அதாவது அந்த சென்டென்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணும். திஸ் இஸ் சென்டென்ஸ் கேஸ். லெட்ஸ் see the next. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்குள்ளே போகிறேன். சேஞ்ச் கேஸ்க்குள்ளே போயிட்டு லோவர் கேஸ்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி லோவர் கேஸில் தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வந்து அப்பர் கேஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்பர் கேஸை யூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட் ஃபுல்லாகவே அப்பர் கேஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே வேர்டை செலக்ட் பண்ணுறேன். ஃபார்மேட்குள்ளே போயிட்டு சேஞ்ச் கேஸில் போயிட்டு லோவர் கேஸ்னு கொடுத்தோன்னே அந்த கேப் லெட்டரில் இந்த வேர்ட் ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்து 4 வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அண்டர் தி ஃபார்மேட் மெனு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டு சேஞ்ச் கேஸில் போயிட்டு கேபிட்டலைஸ்டு எவ்ரி வேர்ட்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணோன்னே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 வேர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் கேப் லெட்டராக சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் அந்த 4 வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்குள்ளே போயிட்டு சேஞ்ச் கேஸ்க்குள்ளே போகிறேன். டாகிள் கேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. டாகிள் கேஸ்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரா இருக்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டரா மாற்றும், ஸ்மால் லெட்டரா இருக்கிறதெல்லாம் கேப் லெட்டரா மாற்றும். ஸோ இப்போ பாருங்க ஸ்மால் லெட்டரா இருந்ததெல்லாம் கேப் லெட்டரா மாறிட்டு, கேப் லெட்டரா இருந்ததெல்லாம் ஸ்மால் லெட்டரா சேஞ்ச் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த சேஞ்ச் கேஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். ஹைலைட்டிங் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா அண்டர்லைன் பண்ணி காமிப்போம், இல்லைன்னா சம் அதர் ஃபார்மேட்டிங் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மேலே ஒரு அட்டென்ஷனை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா தட்ஸ் attention to the important or key points அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும், யாராவது பார்க்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹைலைட்டிங்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. ஸோ லுக் அட் திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன்ன்ற வேர்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த வேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது அடுத்தவங்க பார்க்கும்போது இந்த பேராகிராஃபை பார்க்கும்போது இந்த 3 வேர்டுக்கு மட்டும் ஒரு அட்டென்ஷனை கொண்டு வர போகிறேன். ஸோ அதை வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஹைலைட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐகான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இங்கே பாருங்க. ஸோ திஸ் த ஐகான் ஃபார் தட் ஹைலைட்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து எல்லோ கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பை யூசிங் தட் ஆரோ கீ. பக்கத்தில் ஒரு ஆரோ கீ இருக்கு பாருங்க. உங்களுக்கு எல்லோ கலரே இருக்கட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ அப்படியே டேரெக்டாக வந்து இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணால் இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணோடனே பாருங்க உங்களுக்கு அந்த வேர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் a method to highlight the text. நெக்ஸ்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ண வேர்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா
இந்த ஹைலைட்டிங் ஐகான்ஸில் இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலர் பேலட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இதில் ஸ்டார்டிங்லேயே பாருங்க நோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதை சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆன வேர்டு நார்மலாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, திஸ் மெத்தட் டு யூஸ் தி ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். Let's see the next topic, clearing the formatting. Okay, suppose நீங்க வந்து உங்களுடைய paragraphல இல்ல டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய formatting அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஃபார்மேட்டிங்லாம் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ அதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த டெக்ஸ்ட்ல இருக்க ஃபார்மேட்டிங் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஓல்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்க ஃபார்மேட்டிங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் எம் என்ற ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன் வாங்க. லுக் அட் திஸ் paragraph. இந்த paragraphல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போல்டு பண்ணியிருக்கோம், இதை வந்து இட்டாலிக் பண்ணியிருக்கோம், நிறைய ஹைலைட்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த paragraphல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த paragraph ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ என்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எடிட்ல போனீங்கன்னா செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க செலக்ட் ஆல்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை சூஸ் பண்ணி அந்த paragraph ஃபுல்லாவே செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம்னு ஒரு ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண எல்லா ஃபார்மேட்டிங் பாருங்க இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் a method to clear the formatting on the text. Let's see the next topic, paragraph alignment. First of all, we have to know what is the paragraph. Paragraph என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் தட்ஸ் ends with a hard written அப்படின்னா தட் இஸ் a paragraph அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ரிட்டன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு paragraph டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ எப்போ வந்து அந்த paragraph கம்ப்ளீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். paragraph வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சம் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்தீங்கன்னா 4 அலைன்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது என்னென்ன அலைன்மெண்ட்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 அலைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த 4 அலைன்மெண்ட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிளில் லெட்ஸ் see here. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒரு paragraph நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோம். இப்போ இந்த paragraph பாருங்க. இந்த paragraphல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அலைன்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 4 அலைன்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த paragraph செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நம்ம வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் அப்ளை பண்ண போகிறோமோ ஸோ அந்த paragraph நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட்டுக்கான 4 ஐக்கான்ஸ் இருக்கு பாருங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்ட்ரல் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபைன்னு சொல்லிட்டு 4 அலைன்மெண்ட்ஸ்க்கான ஐக்கான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அலைன்மெண்ட் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எல் என்ற ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து paragraph லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஐகான்ஸை கிளிக் பண்ணுறேன். ஐகான்ஸை கிளிக் பண்ணோடனே பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணுதுன்றதை பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாக வச்சிருக்கோம். பட் ரைட் சைடில் அந்த மாதிரி ஈவனாக இருக்காது. ஓகே, திஸ் த லெஃப்ட் அலைன்மெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் டிஃபால்ட் அலைன்மெண்ட். இதே வந்து ரைட் அலைன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட்டை நம்ம அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் ரைட் அலைன்மெண்ட் ஐகான்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ரைட் சைடில் எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். பட் லெஃப்ட் சைடில் ஈவனாக இருக்காது. திஸ் த ரைட் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபைடு ஒன்று இருக்கு பாருங்க. ஜஸ்டிஃபைடு என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்டிஃபைடு என்ற ஐக்கானை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே. நெக்ஸ்ட் சென்டர். சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து ஈவனாக இருக்கும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வராது. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். திஸ் இஸ் த சென்டர் ஐக்கான்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் இ. 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் சென்டருக்கான ஷார்ட்கட் கீஸை அதிகமாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல், அதாவது அந்த வேர்டுனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸே வரும் மற்ற ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா. பட் சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சின்னு வராது, கண்ட்ரோல் இன்னு வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆஃபன் தே ஆர் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். Let's see the remaining topic in next video. Thank you.